ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்துடலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு போடலாங்க. இந்த மாதிரி பண்ணையில் கடுகு படப்படன்னு பொரிஞ்சு வெளியில் தள்ளாதுங்க. எப்போவுமே நீங்கள் தாளிப்பு கொடுக்கையில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடுகை போட்டிங்க அப்படின்னா கடுகு படப்படன்னு பொரிஞ்சு வெளியில் தள்ளாதுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் டிப்ஸ் பார்த்துலாமாங்க. இப்போ அருவாமனை எடுத்துக்கலாங்க. அருவாமனை சீக்கிரமே மழுங்கி போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அதை ஷார்ப் பண்ணிக்கலாங்க வீட்டிலையே. ஃபஸ்ட்டு கோல்கேட்டை எடுத்து அது மேலே நல்லா இந்த மாதிரி 2 பக்கட்டும் பூசி விட்டுருங்க. பூசி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக அதில் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா மேலே இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்ருங்க. அதில் தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுறலாங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாங்க. அதை பார்த்து பதனமாக தேய்க்கணுங்க. கை அருவாமனை சைடு இருக்குது, கட் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுருங்க. பார்த்து பதனமாக இந்த மாதிரி தேய்க்கணுங்க. 2 சைடு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சைடு அந்த சைடு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட அருவாமனையில் அழுக்கு இருந்தால் கூட நம்ம கோல்கேட் போட்டனால அதை நல்லா அப்படியே எடுத்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதில் நல்லா சரக்குன்னு காய்கறி வெட்டிக்கலாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு அருவாமனை நல்லா காய் வெட்டாமல் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த ஸ்பூன் ஹோல்டர் தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு இது வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அந்த ஸ்பூன் எல்லாம் போட்டு பார்த்தா எல்லாம் கீழே இந்த மாதிரி விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு நம்ம என்னடா ஐடியா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு, பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு ஐடியா தோணுச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செலடப் இருந்ததுனால அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு ரோல் மட்டும் ஒட்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இதில் ஸ்பூனெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம அது கீழே விழுகாதுங்க. ஏன்னா நம்ம செலடப் போட்டு ஒட்டிட்டோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ இதில் நான் ஸ்பூன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது பிளாஸ்டிக், இதை ஒட்டி இருக்கிறதுனால நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு இது நம்ம ஒட்டிக்கணுங்க. ஏன்னா நம்ம ஸ்பூன் தண்ணியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி இதாகிருங்க. அதனால் பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா விழுகாதுங்க. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாங்க. எனக்கு தோணுன ஐடியாவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. அடுத்து இந்த செலடப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒட்டிட்டு அப்படியே விட்டுருவோங்க. அதை அப்படியே ஒட்டிக்கிறோங்க. நம்ம திருப்பி எடுத்தோம் அப்படின்னா வரவே வராது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் அப்புறம் 1-2 பிச்சு நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. ரொம்ப செலடப் எல்லாம் வேஸ்ட் ஆயிருங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி இந்த பாருங்கள். ஃபஸ்ட்டு செலடப் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த சைடு பேக் சைடு ஒரு மடிப்பு, ஃப்ரண்ட் சைடு ஒரு மடிப்பு மடித்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு ஷார்ப்னஸ் மாதிரி கிடைக்குங்க. அதை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. பாருங்கள் நான் எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அடுத்த தடவை எடுத்து நம்ம ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த உப்புச்சாடி தாங்க. நம்ம அடுப்பு பக்கத்திலே இருக்கிறதுனால அதில் ஆயில் பட்டு ரொம்ப ஆயில் ஆயிருங்க. அது உள்ளே நம்ம உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை எடுக்கையில் டக்குன்னு வலிக்கி விட்டுருவோம். வலிக்கி கீழே விழுந்துருங்க. அது உடையிற ஸ்டேஜுக்கு ஆயிருங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பவுடர் கொட்டிட்டு நல்லா அதை எல்லா பக்கட்டும் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஜாடியை இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா இந்த பாருங்கள் எல்லா பக்கட்டும் இந்த மாதிரி அந்த பவுடரை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. உள்ளே பவுடர் பற்றாமல் தேய்ச்சி விடுங்க. ஏன்னா உள்ளே நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அப்புறம் அந்த பவுடருடைய ஸ்மெல்லு நமக்கு வருங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டோம் பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க. இதே மாதிரி நீங்கள் ஆயில் பாட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. வாழைப்பழம் பாருங்கள், வாங்கிட்டு வந்தோடனே நமக்கு ஒரு 2 நாள் கூட வெளியில் வைக்க முடியாதுங்க, அழுகி போயிருங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி வாழைப்பழத்துடைய அந்த எஜ்ஜில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க. சீனியில் இப்போல்லாம் சீக்கிரமே நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா எறும்பெல்லாம் அதில் வந்துடுதுங்க. எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராம்பை போட்டு வச்சு